ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜா தீன்சா குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான காரசாரமான நண்டு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு ஸ்பைசஸ் வந்து ஸ்டார் அனீஸும் கல்பாசியும் போட்டிருக்கேன். 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு போட்டுக்கோங்க. சின்ன சைஸ் வெங்காயம் போட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த நண்டு கிரேவி மசாலாவுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி எடுத்துக்கலாம். ஒரு 7-8 முந்திரி எடுத்துக்கலாம். இதெல்லாம் அரைச்சி போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா கருகி வெந்துருச்சு. இந்த மாதிரி கருகி வேகும்போதுலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து மிக்சியில் அடித்து போட்டிருக்கேன். அப்போ கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், ஒரு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். பத்தலைனா லாஸ்ட் நம்ம பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். காரத்துக்கு வந்து நான் வந்து 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் மிளகுத்தூளோட காரம் அதிகமாக இருக்குன்றக்கா மிளகாய்த்தூளை கம்மி பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி கூடவோ குறைச்சோ யூஸ் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து அரைச்சோம்ல முந்திரி, தேங்காய், சோம்பு போட்டு பேஸ்ட்டு, அதையும் இப்போ இதிலே ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த நண்டை வந்து இந்த மிக்சிங்கில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து மிளகோட காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம தேங்காய் அரைச்சோம்ல, அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா மூடி வச்சாச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு கிரேவி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பரான சுவையான டேஸ்ட்டான நண்டு கிரேவி ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகத்தூளும் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் நான் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் வந்து அதிகமாகவே சேர்த்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காரசாரமாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சூப்பரான சுவையான நண்டு கிரேவி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். இப்போ பரிமாறலாம். சூப்பரான சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க சாப்பிட்லாம்.